மழை இந்த மாதிரி இடங்களை பார்க்க என்ன தோணுதுன்னு சொல்லுங்க. இதெல்லாம் வந்து அடி கச்சல இடிபட்டாலும் ஏதாவது விளையக்க முட்டுப்பட்டாலும் பெரிய அளவு ஆக்களுக்கு வந்து ஆபத்து இல்லை. இந்த மூலையில எல்லாம் வந்து என்ன செய்யணும்னு சொல்ல இந்த ஸ்பஞ்ச் வச்சு கவர் பண்ணிக்கணும். இது வந்து கிளீனாயும் இது வந்து முக்கியமா இருக்க வேணும். ரெண்டாவது கிளீனா இருக்கணும். எல்லாமே என்டர்டைன்மெண்ட்டுக்காண்டி இருக்கு. என்டர்டைன்மெண்ட்டை தாண்டி என்ன விஷயம் சொல்ல வருதுன்னு சொல்லி சொன்னா பிள்ளைகளுக்கும் பேரண்ட்ஸுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையிலான ஒற்றுமை வந்து என்ன மாதிரி இருக்குன்னு சொன்னா இதுக்கு இருந்து கால் நிறுத்தி வடிவா உங்களோட இதுக்கேற்ற மாதிரி அசைஞ்சு நீங்க வந்து கேம் விளையாடலாம். என்ன ஹலோ வணக்கம் யோஸ், நான் உங்கள் துளசிகர். இந்த வீடியோவில் எங்கே வந்திருக்கோம்னு சொல்லி சொன்னால் இந்த வந்து சின்ன பிள்ளைகள் விளையாடுறதுக்காண்டி ஜாலி ஜங்குல் சொல்லி அதாவது ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காடு ஜங்குல்னா காடு அடர்ந்த காடு தான் ஜங்குல்னு சொன்னாங்க. இது வந்து பிளே கிரவுண்ட், சின்ன பிள்ளைகள் விளையாடக்கூடிய மகள் கூறக்கூடிய ஒரு இடம். வந்து சிறுவர்களுக்கான விளையாட்டு திடல் என்று வேணா அவங்க சொல்லலாம். ஸோ இது ஒரு இன்டோர், உள்ளுக்குள்ள ஒரு ஒரு ரூம் செட்டப்பில் உள்ளுங்க இன்டோரா வந்து இது வந்து இருக்கு. அல்ல எங்க இருக்குன்னு சொன்னா எங்கட பலாலி வீதியில கோண்டாவி சந்தியில ஸ்ரீ அத்தனை விநாயகர் ஆலயத்துக்கு முன்னால் இருக்கிற பீசா கட்டுக்கு மேலே இருக்கிற கட்டிடத்துல தான் இந்த ஜோலி ஜங்கர் என்கின்ற வனத்தை திறந்திருக்கிறாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அப்படியே வாங்க, நான் இந்த போறேன்றதை காட்டுறேன். இந்த காலேஜ் சித்தம் இந்த சிக்ஸா கேட்குள்ள பார்த்து புதிய மேல போறோம். இந்த சைடு பாதையை மட்டும் பாதிக்கிற நல்ல மேற்கொள்ளுன்னா இது வந்து பாதுகாப்பா இருக்கு. ஸோ இதுல நீங்க மூன்றாவது ரெண்டாவது தளத்துக்கு வந்து போகணும். வாங்க மேல போய் காட்டும். வாங்க, இதுதான் அந்த இன்னொரு பிளே கிரவுண்ட். சரி, உள்ள போயிட்டு என்ன விஷயம் இருக்குன்றத காட்டுவோம் பாருங்க. அக்கா வணக்கம். வணக்கம். உங்களுடைய பேரை சொல்லுங்கக்கா. என் பேர் வந்து ஜெனி. சார், இந்த இன்டோர் பிளே கிரவுண்ட்ல என்ன விஷயங்கள் இருக்கு? இங்க வந்து கிட்ஸுக்கு விளையாடக்கூடிய மாதிரி அந்த சைடுல இருக்கு. கிட்ட கிட்ட போய் பார்த்து. ஓகே, இந்த சைடுல வந்து கிட்ஸ் விளையாடக்கூடிய மாதிரி இருக்குது. ஓகே, ஃபுல்லாவே கீழே எல்லாமே அந்த மெட்ரஸ் கீழே போட்டு கட்டாயம் சொக்ஸ் போட்டு கொண்டு வரணும். அது முதல்ல முக்கியம். ஓகே, அதுக்கு பிறகு வந்து இங்க வந்து கிட்ஸ்ல தான் பால்ஸ்கள் போட்டு கிடக்கு. சர்க்கேஸ் இருக்குது. இதுக்குள்ள ஏறி அப்படி வந்து ரெண்டு சர்க்கேஸ் இருக்குது. அப்படி இந்த சைடால ஏறி மேலால வந்து வரலாம்.
மற்றது இப்படி பஞ்ச் பண்ணுறது அதுவும் இருக்குது. அப்புறம் இங்கே ஜம்பிங் இருக்குது. ஓகே. அந்த சைடில் கிளைம்பிங் இருக்குது. ஓகே. இங்கே வந்து சாண்ட் ஃபிட் இது விளையாடுறது. இது வந்து கால் பிரித்து விளையாடுறது அப்படிதானே? கலர் பிரித்து விளையாடுறது இல்லை, சும்மா இந்த இதால் எடுத்து இப்படி போட்டு சுற்றி இந்த மாதிரி. ஓகே. காட்டு நான் கூட அப்படி நினச்சிட்டேன், கால் பிரித்து விளையாடுறதாக்க வந்து இப்படி கிள்ளி போட்டு இப்படி. ஓகே ஓகே. இது சின்ன பிள்ளைகளுக்கு ஓகே தான். ஓகே ஓகே நைஸ். ஓகே அப்படி இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன இப்போ இந்த மாதிரி இடங்களை பார்க்க நாங்கள் இந்த ஃபோட்டோகிராஃபி செய்தாக்க வந்தால் அவங்களுக்கு பேக்கேஜ் இருக்கா? அவைக்கும் இருக்குது. ஃபோட்டோ வந்து எடுக்கலாம். பர்த்டே ஷூட் செய்கிறவைக்கு வந்து 2 hours கொடுக்குறோம். 2 hourக்கு வந்து 10,000. நீங்கள் வந்து பர்த்டே ஷூட்டும் செய்யலாம். பர்த்டே விரும்புகிறவைக்கு விரும்பின மாதிரி அப்படின்னு செய்யலாம். கேக் வெட்டுற மாதிரி விரும்பின மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுப்பேன். ஓகே ஓகே. இப்படி இந்த சைட் அப்படியே வந்தீங்கன்னு சொன்னால் இங்கால கிட்ஸில் ஃபுல்லாகவே விளையாடுறது ஐட்டம் இருக்குது. அந்த வண்டில்கள் இப்படி சாய்ஞ்சு ஆடுறது அப்படி இருக்குது இந்த சைடில். இங்கால பார்த்தீங்கன்னா 2 வயசுக்கு கீழ்பட்ட பிள்ளைகளுக்கு கலர்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணணுன்றதுக்காக கலர்ஸாக இது போட்டிருக்கிறோம். அங்கால அப்படி எல்லாமே வீட்டில் இருக்கிற மாதிரியே செய்து வச்சுக்கிறோம் செட்டப். அப்படி எங்கே வாங்க இந்த சைடு அப்படியே போனீங்கன்னா 4 ஊஞ்சல் போட்டிருக்கிறோம். இந்த சைடில் 2 அந்த சைடில் 2 அப்படியே போயிட்டு விளையாடிட்டு இப்படியே வரலாம். இப்படியே எங்கால வந்தீங்கன்னா இங்கால வந்து நாங்கள் அப்டேட் கொடுக்குறோம். இந்த சைடில் இப்போ கொஞ்சம் விட்டுருக்குறோம். இந்த சைடு வந்து முன்னுக்கு என்ன ஸ்டார்ட் ஆகலாம் டேபிள் இருக்கு நம்ம இது என்ன சிஸ்டம். ஓகே. இந்த சைடில் வந்து பேரண்ட்ஸ் வெயிட் பண்ணுற ஏரியா. அதில் வந்து 2 செஸ் போர்ட் போட்டிருக்கிறோம் இப்போதைக்கு. அதில் வந்து அவையே ஃப்ரீயாக விளையாடலாம். அந்த சைடில் வந்து இந்த பேக்கேஜ் இது எடுக்கிறாங்கலாம் ஃப்ரீயாக விளையாடலாம், யாரும் ஃப்ரீயாக இங்கே இருக்குது. இங்கே வந்து விளையாட விடுறவை மட்டும் ஃப்ரீயாக விளையாடலாம். வெளியில இருந்து அதுக்கண்டு விளையாட வரவைக்கு நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம். அதுக்கு இன்னும் நான் எவ்வளவு வந்து போட இல்லை. சரி. இந்த சைட் வந்து இதுல என்ன ஜூஸ் ஐட்டங்கள் இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்க எங்கால ஜூஸ் ஐட்டம் எல்லாம் இருக்கு, குறைஞ்ச விலையில இருந்தே இருக்குது. ஓகே. இந்த சைட் இப்படியே வந்தீங்கன்னா பெரியாக்களுக்கு 8 வயசுக்கு மேற்பட்ட பிள்ளைகளுக்கு. ஓகே. அடல்ட்ஸ் அது இந்த கல்யாணம் செய்து இன்னும் குழந்தை பிள்ளை தரமா இருக்கிறார்கள் வந்து சின்ன வயசுல நீங்க இதெல்லாம் விளையாடுவீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களை வந்து இன்ட்ரெஸ்ட் ஆக்குறதுக்காண்டியும் பிளஸ் உங்களை அந்த பண வரிசை அந்த கனவை வந்து நினைவாக்குறதுக்காண்டியும் இது வந்து ஃபாரின்ல இருக்கிற விஷயத்த இங்கேயும் கொண்டு இருக்கணும். ரியலா விளையாடுற மாதிரி இருக்கும். எங்களை மண்ணை போட்டிருக்கோம். பாலம் அப்படியே வந்து பாருங்க, அப்படியே பாலங்கள் எல்லாம் போட்டிருக்கிறீங்க. எப்படி இதுகளால போய் இப்படி விளையாடுற மாதிரி மண் கிள்ளி அப்படி டிப்பர்ல போட்டு விளையாடுற மாதிரி செட்டப் தான் செய்து வச்சுக்கிறோம். ஓகே. இதுல இருந்து விளையாடலாம். ஓகே. கம்ஃபர்டபுளா விளையாடலாம். இப்படி எங்கால வந்தீங்கன்னு சொன்னா பிளேஸ்டேஷன் போட்டிருக்கிறோம் நாங்கள் PS4. ஓகே. இது வந்து கேமிங் தான் ஃபுல்லாவே. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி அப்படி இருக்கணும் மட்டும் பாருங்க. அது நல்லா சொங்ஸாக இருந்து விளையாடினோம். ஸோ இதுதான் இது இந்த கன்செப்டும் அதான இதுக்கான தான் அந்த மாதிரி செட்டப்பை வச்சிருக்கணும். இப்படி இருந்து நீங்கள் ஜொலியாக விளையாடணுன்றது தான் இது இந்த கன்செப்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே அவங்க செட்டப் வந்து பண்ணியிருக்கணும். ஸோ PS4 Pro இருக்குன்ற மாதிரி நல்லா சொல்லியிருந்தவன். ஸோ இதுக்கெல்லாம் மனுச்சு அதுக்கு எவ்வளோ நம்ம சார்ஜ் பண்ணுறீங்க? அதுக்கு வந்து 1 ஹவருக்கு வந்து 500 ரூபா. ஓகே. 1 ஹவர் விளையாடினாலும் அவைக்கு 500 ரூபா. எத்தனை ஹவர் விளையாடினாலும் அவருக்கு 500. ஓகே. ஒரு மணித்தியாலத்துக்கு இங்க வந்து 30 நிமிஷத்துக்கு தான் 500 ரூபா. ஓகே. அதாவது நீங்கள் 30 நிமிஷம் 1 மணி நேரம் விளையாடினா 1000 ரூபா. ஓகே. அப்படி வந்துடும். இதுல வந்து ஃபிக்ஸட்டா அதான் பிரைஸ். 30 நிமிஷத்துக்கு 500 ரூபா தான் பிரைஸ். ஃபுல்லாவே ரியலா இருக்கிற மாதிரி எல்லாமே மெட்டல் தான். ஓகே. உங்களுக்கு பார்க்கவே தெரியும். ஓகே. மதன இந்த மாதிரி இடங்களை பார்க்க உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்க. எங்களுடைய 5ஆம் தலைமுறையுடைய வரப்போறவர்கள் இந்த சிறு வயதிலேயே அந்த அதுக்குரிய தங்களை தயார்படுத்துற மாதிரி ஒரு சந்தோஷமா இருக்கு. காலகாலமான இதில் அது மாதிரி இந்த மண்ணல் விளையாட கேம் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்க்க சின்ன வயசு இந்த ரிமோட் கார்கள், இந்த துவக்குகள், தண்ணி துவக்கிறது, அது மாதிரி அந்த ஞாபகங்களை உங்களுக்கு கொண்டு வருதா? அந்த 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 நினைவுக்கு பழைய கொண்டு வந்து விடுது என்ன. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணுறதுக்கு இருக்குது, இந்த போல்ஸ் இந்த சரக்கீஸ் மாதிரி வர்றது இருக்குது, பாக்ஸிங் மேலே அடிக்கிறதுக்குரிய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரிலாம் இதை பாருங்க, இதெல்லாம் வந்து அடி தச்சல இடிபட்டாலோ ஏதாவது விளையக்க முட்டப்பட்டாலோ பெரிய அளவு ஆக்களுக்கு வந்து ஆபத்து இல்லை. இந்த மூலையில் எல்லாம் வந்து என்ன செய்யணும்னு சொல்ல இந்த ஸ்பஞ்ச் வச்சு கவர் பண்ணிருக்கணும். இதுல இல்லை, இங்கே இருக்க ஒவ்வொரு மூலையிலையும் வந்து கவர் பண்ணியிருக்கிறோம். இந்த வாஷ்ரூம் இதுதான் நான் பெஸ்ட்டான விஷயம். யாழ்ப்பாணத்தில் நிறைய கடையில் சாப்பாடு கடையும் சரி, எந்த கடையினாலும் சரி, இது வந்து க்ளீனாகவும் இது வந்து முக்கியமாக இருக்க வேணும், 2வது க்ளீனாக இருக்கணும். ஸோ அந்த விஷயங்களையும் வந்து இவங்க வந்து நல்லாவே செஞ்சிருக்கணுன்றது புதுசு வரைக்கே வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து கொண்டு வந்து நீட்டாக கொண்டு வரன்றது வந்து உண்மையாக நல்ல விஷயம். ஸோ இதையும் வந்து அவங்களும் வந்து தொடர்ந்து க்ளீனாக வச்சிருக்க வேணும். ஏன்னா சின்ன பிள்ளைகள் இருக்கிற இடம் முக்கியமான தேவை உள்ள இடம். ஸோ அதெல்லாம் க்ளீனாக இருக்க வேணும். அதே மாதிரி ஏசி இந்த இடத்துக்கு வந்து குளிரூட்டப்பட்ட இந்த அறை என்று சொல்லி சொன்னோம். என்னன்னா சின்ன பிள்ளைகள் விளையாடுறது இந்த கடுமையாக வேர்க்கும், அவங்களுக்கான இந்த வெயில் காலங்களில் இருக்கிற இந்த இடர்பாடுகளில்
மென்மையாக்குறதுக்காண்டி வந்து இங்கே ஏசி இருக்குது. ஸோ அது ஒரு சிஸ்டத்துக்கு யூஸ் ஆகும், அதே மாதிரி இங்கே பிள்ளைகளுக்கும் யூஸ் ஆகும். அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இங்கே ஒரு ஸ்பெக்காக இருக்குது. இங்கே இருக்க ஒவ்வொரு படிக்கல் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெஜிஃபோமால் ஃபுல்லாக ரெஜிஃபோம் இல்லை, இவ்வளோ ஸ்பஞ்சுகளால் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி வைக்கிறது. இதெல்லாம் விழுந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் அப்படி ஏதாவது சின்ன சின்ன காயம் இப்போ இதில் வரவே வாய்ப்பு பயங்கர குறைவு. தென் ஏதாவது இந்த முதல் உதவி பற்றி இப்போ தனியாக அடிபட்ட காயத்துக்கு இல்லை, இப்போ காய்ச்சலோட அப்படி வந்து சத்தி எடுத்தாலும் அந்த மாதிரி அதுக்கு முதல் உதவி பற்றி அவங்களுக்கு அவசர சிகிச்சைக்கான அல்லது அந்த முதல் உதவிக்கான விஷயங்கள் வந்து இங்கே அது இருக்கிறது வந்து ஒரு சிறப்பம்சமாக நான் பார்க்குறேன். அதே மாதிரி இருக்க எல்லாமே என்டர்டைன்மெண்ட்டுக்காண்டி இருக்குது. என்டர்டைன்மெண்ட்டை தாண்டி என்ன விஷயம் சொல்ல வருதுன்னு சொன்னால் பிள்ளைகளுக்கும் பேரண்ட்ஸுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையிலான ஒற்றுமை வந்து என்ன மாதிரி இருக்குன்னு சொன்னால் இப்போ வந்து பயங்கர குறைவாக வேலை இப்போ நம்ம அந்த அப்பா விளையாட வாயில் அப்பா ஃபோனை தாண்டா இவன் கொடுத்து நின்றுவினோம். ஏன்னா அவைக்கு வந்து தாங்கள் ரிலாக்ஸான காரணம் மாதிரி இந்த மாதிரி இடங்களில் வந்து நீங்கள் விளையாடுறீங்கன்னு சொன்னால் தான் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு உறவு வந்து நீடிக்கும். அது மட்டும் இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இல்லாமல் வெவ்வேறு இடங்கள் இருக்கிற 2 குழந்தைகள் வந்து விளையாடி கொண்டிருக்காங்க. இப்படி உங்களோட பிள்ளைகளும் வந்து இங்கே வரையக்க வெவ்வேறு இடங்களில் இருக்கிற குழந்தைகளோட விளையாடிக்க அவையோட மூவ் பண்ணிக்க அந்த இடங்கள் சார்ந்த அவங்களோட வாழ்க்கை முறைகள் வந்து வெவ்வேறாக இருக்கும். அதுகளும் வந்து இங்கே பகிரப்படுற இடமாக வந்து இந்த மாதிரி இடங்களை நான் பார்க்குறேன். ஸோ இது எல்லாமே எனக்கு பிடிச்ச அம்சம். உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குது இதை பார்க்க? எனக்கு முதலாவது இந்த க்ளீனும் இந்த சேஃப்டியும் இந்த இது கூட வந்திருக்கோம், இதுக்கு சொக்ஸெல்லாம் வந்திருக்கோம் இல்லை, இதுக்கெல்லாம் உள்ளே வரக்கூடாது. ஸோ இன்றைக்கு வீடியோவில் கண்டு சொல்லிப்பட்டு வந்தாங்க ஏதாச்சும் வந்தோடைய மற்றபடி இதுக்கண்டு வர்றவங்க சொக்ஸ் வீட்டை கொண்டு வரணும் இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே வாங்கணும். ஒன்று இது இந்த கலர், 2வது வந்து புள்ளி எழுத கையை வச்சுட்டு செய்யும், வாயில் கை வைக்கும். அந்த உடம்பு உள்ளுக்க போகிறதுக்கு வந்து இந்த வைரஸுகள் இந்த நுண்ணங்கிகளை வந்து கட்டுப்படுத்துறதுக்கான சொக்ஸை போட்டு விட்டால் விஷயம் முடிஞ்சு. இங்கே அது விற்கணும் ப்ளஸ் ஒரு தேவைன்னா வீட்டிலேருந்து கொண்டு வரலாம். மற்ற அந்த போனோடில் விளையாடி கொண்டு இருக்கீங்க, இது நேரடியாக களத்தில் விளையாடினோம். அந்த நல்ல ஒரு வெளிப்பாடு கண்டிப்பாக கிடைக்கும். இதனூடாக குழந்தை உளவியல்ல பாரிய மாற்றம் பெறும் என்று இது வந்து இப்போ வளர்ந்து வர ஒரு தொழிலாக தான் இந்த பிஸ்னஸ் இருக்கு. இப்போ 2-3 இடங்கள்லாம் வந்துருக்கு. ஆனால் இந்த மாதிரி இதில் வந்து இவ்வளவு சேஃப்டியாக கொண்டு வரதான் எனக்கு இவங்கள்ட்ட பிடிச்ச விஷயமே. அவ்வளவு சும்மா இருக்க தூண் எல்லாத்தையும் பாருங்க மேக்ஸிமம் கவர் பண்ணிருக்கோம். அதே மாதிரி பெரியாக்கள் விளையாடுறதுக்கு வந்து இந்த ஏரியா இருக்கு வழியா பாருங்க. ஸோ இது வந்து பெரியாக்கள் விளையாடுறதுக்கான இடம். ஸோ இதுவும் வந்து என்ன சொன்னால் மகளோடு இது வந்து பெரியாக்களா வந்து பிள்ளைகளை கொண்டு அங்கே விட்டுட்டு பெற்றோர்களை என்ன செய்யலாம், அதுக்கு பொழுது போகாட்டி இதில் வந்து விளையாடலாம். இதை பே பண்ணி போட்டு இதில் வந்து விளையாடி கொண்டிருக்கலாம். தென் இது தனியாக விளையாடுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸாக என்ஜாய் பண்ண போகிறீங்க, சும்மா இங்கே வந்து சோளா இருக்குது, ரிங்ஸ் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் செய்யக்க நீங்கள் குடிக்க போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் இதை விளையாடி குடிக்கலாம். ஸோ ஃபாரினில் இல்லை அந்த ரெஸ்டாரண்ட்டுகளில் அவன் இந்த டீ குடிக்கிற டைமில் இது சாப்பிட்ற டைமில் சாப்பாடு தர டைமில் அதை ப்ளே பண்ணுறதுக்கான இப்படி ஒரு செட்டப்பை செய்யணும். ஸோ இது வந்து நிறைய பழைய காலத்து அந்த நாட்களில் இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்காம வறுமையின் காரணமாக இருந்தாக்களுக்கு வந்து இந்த டைமில் அவங்க விளையாடிக்க அவங்க நிறைய பழைய ஞாபகங்களை கொண்டு வரக்கூடிய மாதிரி இந்த விஷயங்கள் இருக்குது, சிறப்பம்சமாக இருக்குது. அதே மாதிரி அங்கே PS4 நான் ஏற்கனவே அதை காட்டியிருக்கேன். அதுக்கும் வந்து இந்த கேமிங்கில் இன்ட்ரெஸ்ட் உள்ளாக்கள் இந்த அதை வேண்ட வசதி இல்லாத அதெல்லாம் எக்ஸ்பென்சிவான விஷயம். வசதி இல்லாதாக்க நீங்கள் குறுக்கிய நேரத்துக்கு பிள்ளைகளை கொண்டு போயிட்டு நீங்கள் ஒரு கேமை வந்து இதில் வந்து வடிவாக ப்ளே பண்ணி என்ஜாய் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த பயங்கர இதாக இருக்கும். ஸோ உங்களை இஷ்டத்துக்கு இருந்து கால் நிறுத்தி வடிவாக உங்களோட இதுக்கேற்ற மாதிரி அசைஞ்சு நீங்கள் வந்து கேம் விளையாடலாமே நான். சரி, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது இல்லை? சரி மக்களே, நீங்கள் வந்து இந்த இடத்த வந்து நீங்களாக வந்து பாருங்கள். நீங்கள் பார்த்து உங்களை பிள்ளைகளை கூட்டி வந்து பிள்ளைகளுக்கு உங்களுக்கு உறவுகளை, அதான் எனக்கு இந்த நான் எடுக்க வந்தாக்க முக்கியமான விஷயமே ஒரு பிள்ளைகளுக்கும் பேரண்ட்ஸுக்குமான கனெக்டிவிட்டி, அந்த உறவு வந்து இதில் வந்து கொஞ்சம் பெருப்பிக்கப்பட வேணும். இந்த மாதிரி விஷயங்கள் ஊடாக அவங்க வந்து மற்ற வந்து இப்படியான குழந்தை பிள்ளைகளை விட்டு அவங்க மெயினை பண்ணி பார்க்குற டைமில் நீங்கள் கீழே வந்து இங்கே பொருட்களை வாங்குறதுக்கோ கீழே ஒரு சின்ன சின்ன அவர்ஸை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி சொன்னாலும் இந்த இடத்த வந்து நீங்கள் தாராளமாக தெரிவு செய்யலாம். நீங்கள் வரப்போறீங்க, நிறைய பேர் வரப்போறீங்கன்ற மாதிரி இருந்தால் அவங்க கண்டக்ட் நம்ம போட்டு விட நீங்கள் அவங்களோட கதைச்சு தொடர்பு கொண்டு உங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி வரலாம். இல்லாட்டி நீங்கள் சும்மா நார்மலாக வந்து எல்லாரோடையும் ப்ளே பண்ணோன்னா நீங்கள் எப்போவுமே ப்ளே பண்ணலாம். சரி, இந்த சொக்ஸுகள் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் நாங்கள் என்ன செய்யணும், என்ன மாதிரி அந்த பேக்கேஜுகள் இருக்குது நான் சொல்கிறேன். இந்த சொக்ஸ் வந்து சின்ன ஆக்களுக்குரியது, 2 வயசுக்கு மேற்பட்ட ஆக்கள் போடலாம். இது 300 ரூபா. இதுவும் வந்து பேரண்ட்ஸுக்குரியது. காப் சொக்ஸ் வந்து 300 ரூபா. இது ஆக கொஞ்சம் பெருசு, இது வந்து 350 ரூபா. அதை விட நல்ல ஒரு சொக்ஸ் ஒன்று இருக்குது, ஆக சின்ன பிள்ளைகளுக்குரியது. இது வந்து வழுக்காது, கீழே போட்டு விளையாடைக்க வழுக்காது. இந்த மாதிரி வச்சுருக்காங்க, இது வழுக்காது. ஓகே, இதுவும் 300 ரூபா தான். 300. ஓகே, அது மாதிரி நான் இங்கே முக்கியமாக சொல்ல வந்தேன்னு சொன்னால் இந்த இது பார்த்தீங்கன்னா முதல் உதவி பெட்டி. இங்கே ஏதாச்சும் நடக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னா எல்லா சிவர்கள் இந்த இதுகள் எல்லாம் வந்து பயங்கர இதாக தான் செய்கிறதுலாம் இந்த ஸ்பொஞ்ச் வச்சு செய்திருக்கல. இந்த
ஸ்பஞ்ச் வச்சு இது அடிவர வீதங்கள் வந்து குறைவு இருந்தாலும் அவங்க அந்த விஷயத்தை வந்து வச்சிருக்கணும்ன்றது நல்ல விஷயம். சரி, வேறு பேக்கேஜில் கூட இதில் பற்றி சொல்லுங்கள். எல்லாம் சொல்லிட்டோமா பேக்கேஜஸ் எல்லாம்? பேக்கேஜ் எல்லாம் சொல்லிட்டேன். சரி, கடைசியாக ஃபைனலாக கிளியர் பண்ணிவிடுங்க. ஒரு சைல்டு வந்து அங்கால பிளேயர் அந்த கிரவுண்டில் விளையாடிக்கிற ஒரு மணித்தியாலத்துக்கு 800 ரூபா, அடுத்தவருக்கு வரைக்குள்ள 400 ரூபா வரும். ஓகே, ஃபேமிலியா வந்தா இப்போ 2-3 குழந்தைகளோட வந்தா அவைக்கு என்ன மாதிரி? அவைக்கு வந்து முதல் பிள்ளைக்கு வந்து 800 ரூபா, 2வது வார பிள்ளைக்கு வந்து 600 ரூபா, 3வது வார பிள்ளைக்கு வந்து 400 ரூபா, அதுக்கு பிறகு வார பிள்ளைகளுக்கு 400 ரூபா தான். எவ்வளோங்க? முதலாவது ஒரு ஆளுக்கு வந்து ஒரு மணித்தியாவது 800 ரூபா. ஓகே. வேற வேற காசு கூடும். ஒவ்வொரு பிள்ளை 2 பிள்ளைக்கும் சேர்த்து காசு கூடும். இல்லை முதல் பிள்ளைக்கு 800, 2வது பிள்ளைக்கு 400 அப்படி வருமா? முதல் பிள்ளைக்கு 800, 2வது பிள்ளைக்கு 600. அந்த அப்படி அவங்க எல்லாம் சேர்த்து கூடி ஃபைனலாக அமௌண்ட் வரும். ஒரே மாதிரி வராது, 2 பேர் வந்து அப்படி இல்லை. ஓகே. ஒரு மணித்தியாலம் விளையாடி அடுத்தவர் விளையாடணும்னு சொன்னா அவைக்கு 400 ரூபா. இப்போ இருக்கிறவைக்கு 2வது 3வது பிள்ளைக்கு அது மாறாது. ஓகே, அப்படியே தான் இருக்கு, 600 ரூபா தான். சரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய குழந்தை மாதிரி நினைஞ்சுமா குழந்தை பிள்ளை நினைஞ்சுமா மற்ற பேரண்ட்ஸ் வெயிட் பண்றதுக்கு இடம் அந்த சைடு அதுல இருக்கலாம். அதில் இருக்கலாமா? இது இருக்கலாம். ஓகே, வெளியிலையும் இடம் இருக்குது. ஓகே, அரேஞ்ச் பண்ணியது. ஓகே. சரி அக்கா, உண்மையிலே நன்றி. இந்த சின்ன பிள்ளைங்க இதுகள் வந்து இந்த விஷயங்கள் வந்து வடிவாக விளங்கப்படுத்தினதுக்கு. தென் வந்து இந்த பேக்கேஜஸ் உங்களுக்கு விளங்கி இருக்கும். நீங்கள் யாராவது சர்ப்ரைஸ் பர்த்டே செய்ய போறீங்கன்னு சொன்னால் முன்கூட்டியே அவங்க நம்பர் எனக்கு போட்டு விட்றேன். அதுக்கு நான் கால் பண்ணி சொன்னால் நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணுவீங்க. அதே மாதிரி அதாவது நாங்கள் வந்து கிணறு வர்றோம்னு சொல்லிச்சுன்னா முதலே அறிவிச்சு அந்த இடத்த வந்து சப்ளை பண்ணி தரக்கூடிய மாதிரி இருக்குமா? உள்ள வந்து இப்போ ஸ்கூலால் அப்படி அரேஞ்ச் பண்ணி நிறைய பேரை கொண்டு வரீங்கன்னா முதல்ல எங்களுக்கு சொல்ல வேணும். ப்ரைவேட் பார்ட்டியும் நீங்கள் செய்யலாம். ப்ரைவேட்டாக நீங்கள் ஒரு 20 கிட்ஸ் இதுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் மற்ற டைம் ஒதுக்கி உங்களுக்காண்டி இதை விடுவோம், நீங்கள் விளையாடலாம். அப்படி பேக்கேஜஸ் இருக்கு. அப்படி பேக்கேஜ் இருக்கு. 2 மணித்தியாலது 2 மணித்தியாலது நீங்கள் வந்து அதை வந்து உங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணி எனக்கு டைம் எல்லாம் ஓகே ஆனு கதைச்சிட்டு சொல்லிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அதையும் செய்ய தயாராக வைக்கிறோம். ஓகே, நன்றி அக்கா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த விஷயம்லாம் எனக்கு சொன்னதுக்கு நன்றி. ஓகே.